எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கர். சேலத்தில் இருக்கேன். சில்வர் லைனில் இருக்கேன். கொலுசு இதெல்லாம் பண்ணுற லைன் 20 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சதீஷ்குமாருங்க என் பேர். ஜவுளி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆல்ரெடி சில்வர் லைனில் இருக்கோம். அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும்னால கொஞ்சம் ஃபுட் லைன் போகலான்ட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த மொபைலில் பார்த்தோம், மெட்ராஸ் சாய்ஸ் ஸ்டோரி வந்தது. அது பார்த்தோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. கால் பண்ணோம், அவங்களும் கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. வந்து அவர் பேர் ரோஹித். அப்புறம் சேதுபதி கான்டெக்ட் பண்ணார். அவர் கரெக்டாக கைட் பண்ணார் எல்லாத்தையும் சொல்லி. ஹரிஸ் அவர் கான்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட பேச கரெக்டாக விளக்கு கொடுத்தாங்க. எல்லாம் செல்லாக சொன்னாங்க. அப்புறம் அப்படியே லைன் முடிச்சு வந்துட்டோம். அவங்ககிட்ட பேசிட்டு ஓப்பன் பண்ணது ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரான்சைஸ் எடுத்தோடனே ரோஹித் வந்து அவர் சேதுபதி வந்தார். அந்த இடத்த பார்த்துட்டு போனார். அப்புறம் டாக்குமெண்ட் ரைட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் திருப்பியும் அவர் வந்து டைம் கேட்டார். இதனால நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஓப்பன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். 1 வீக் டைம் கொடுத்தான். 1 வீக் டைமில் அப்போ கொஞ்சம் ரெடி ஆகலை. இன்னொரு 3 நாள் பொறுத்து சொன்னார். 3 நாள் வந்துருச்சு. நாங்களும் நேரில் போய் அங்கேயே இடமே பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். காட்டிலேருந்து எல்லாம் விட்டு வேண்டது. இவங்க ஒன்று தான் பார்த்தோம். எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்ததுனால நம்ம இல்லையே இவங்களையே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி ஒரு கடை இருக்குங்க. சரி, அங்கேயே இங்கே வைக்கலாமான்னு அவங்ககிட்ட கேட்டோம். அவங்களும் வைக்கலாம், நாங்கள் ஐடியா பண்ணி தரோன்ட்டு ஐடியா பண்ணி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதே நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கார்ட் மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டோம். அது அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்புறமேல சரி ஓகேன்ட்டு 3.20 lakhs ஆகுனது. அந்த அமௌண்ட் இது பண்ணோம். அப்புறம் அது எல்லாமே வந்துடுச்சு. மசாலா எதுக்குன்னு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு எதுனா பண்ணாங்க. அதுவும் எல்லாம் இது பண்ணோம். இப்போது நம்மளோட கார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டெல்லாம் பார்க்கலான்னா சாண்ட்விட்ஜி, பர்கரு, அப்புறம் வேஃபிள்ஸு, மொஜிட்டோ, ரோஸ் மில்க்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இன்னும் இருக்குங்க. அதெல்லாம் இது போடுற மாதிரி நமக்கு சொல்லி தந்து இது பண்ணுறாங்க. ஷாப் ஓப்பனிங் வந்து 3/6/2026 இந்த இது டேட்டில் ஓப்பன் பண்ணோம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அம்மாபேட்டில் கோயிலமண்டி ஏரியாவில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டே ஆஃபர் வந்து மொஜிட்டோ, ரோஸ் மில்க்கு, சாண்ட்விட்ஜி, பர்கரு, வேஃபிள்ஸு கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. 120 மேலே மெனு இருக்குது. இதை போக அதிகப்படுத்திக்குவோம். இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மந்த்லி பணம் கட்டணும், இயர்லி பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இவங்க விசாரித்த வரைக்கும் மந்த்லி பேமெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பணம் எங்களுக்கு மீதி ஆகும். அவ்வளோ நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அதுக்கான சைன் பண்ணி டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து ட்ரைனர் வந்து சரவணன் வந்தார். அவர் ஓப்பனிங்கு முன்னாடியே வந்துட்டார். முன்னாடியே வந்து கொஞ்சம் லொக்கேஷன் பார்த்தாரு. அப்புறம் அதுக்கு தேவையான பர்ச்சேஸ் அதெல்லாம் போய் அவர் கூட போய் கொஞ்சம் பண்ணோம். நல்லா தான் சொல்லித்தராரு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து நல்லா கிரவுண்ட் நல்லா தாங்க வந்தது. நல்லா ஓப்பனிங் நல்லா இதாக வந்தது. அவங்க நல்லா சப்போர்ட்டிங் நல்லா இருந்தது. நம்ம கஸ்டமர் இவங்களாம் பார்த்துருக்குன்னா நமக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அவங்க வந்து அவங்க பர்கர் சாண்ட்விச் போடுறதுக்குன்னா அவங்களாம் இது பண்ணாங்க. நல்லா சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. மக்கள் வந்து வரவேற்பு இருந்ததுங்க. சாண்ட்விச், பர்கர் இதுதான் மெயினாக இது பண்ணாங்க. நல்லா வரவேற்பு இருந்தது. எங்கள் கடையில் வாங்க கஸ்டமர் வந்து நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. மற்ற கடையை விட இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம இது பண்ணால் நம்ம திரும்ப வந்து இங்கேயே வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த வார்த்தையும் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் தந்தது. நம்மக்கிட்ட இருக்கிற மெனு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நிறையா இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லை. அதனால் மக்கள் வந்து பார்த்தாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்ட்டு வருகை தந்திருக்காங்க. நல்லா சப்போர்ட் தராங்க. ஓப்பனிங் அப்புறம் ஒரு 5 ஐட்டம்ஸ் போட்டாங்க. ரோஸ் மில்க்கு, மொஜிட்டோ, சாண்ட்விட்ஜி, பர்கரு, வேஃபிள்ஸு இதெல்லாம் போட்டோம். சாண்ட்விட்ஜி கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக ஒரு 39க்கு இது பண்ணோம். பர்கரு 59 இது பண்ணோம். வேஃபிள்ஸு 49 இது பண்ணோம். ஜூஸ் ஐட்டம் 29 தாங்க இது பண்ணோம். எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே ஓப்பனிங்கு நல்லா பிக்கப் நல்லா இருந்தது. ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்கு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். ஒரு 8 மணிக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. 7:30 மணிக்கே கொஞ்சம் முடிஞ்சிச்சு. கஸ்டமர் வந்து சப்போர்ட்டிங் பண்ணாங்க. அது இந்த கடை நேம் தெரிஞ்சு வந்திருந்தாங்க. அதனால நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. நம்ம கடை எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம அம்மாப்பேட்டை கோயிலமண்டிக்கிட்ட குமரகிரி ரோட்டில் அக்ரி பேங்க் 2வது வாசல் இருக்குது. பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு சப்போர்ட்டிங்காக தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க சப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், டைமிங்காகவும் இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க சொல்லுவாங்க. எனக்கு கண்டிப்பாக எடுக்க சொல்லுவேன். ஏன்னா நல்லா சப்போர்ட்டிங் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலாக இந்த பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தேங்க்யூ.